ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி போயும் பாஜக கூடயா கூட்டணி வைக்கணும்? இப்படி போய் ஆபத்துல போய் மாட்டிக்கிட்டார் ஐயா. இதுக்கப்புறம் யார் அவரை காப்பாற்ற போறாரு? இந்த படத்துல எல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது புஷ்ன்னு யாருன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து அடிச்சு குடிச்சு என்ன பண்ணுவாங்க, காப்பாத்திட்டு போயிடுவாங்க. அது மாதிரி யாருன்னா வரமாட்டாங்களா? நிஜ வாழ்க்கையில அதிமுகவை காப்பாத்துறதுக்கு யாருன்னா ஒருத்தன் வரமாட்டாங்களா அப்படின்னு ரொம்பவே அதிமுகவின் தொண்டர்கள் ஏங்கி தவிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கி சின்னாபினமா மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட. ஏன்னா இப்போ அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு பேட்டியிலையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போது இங்க பத்திக்கிட்டு எரியும். அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார், போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க, அடிச்சுப்பாங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டார, என்ன இல்ல இல்ல இப்படிதான் சொல்லியிருக்கணும், இப்படி சொல்லிட்டார, இல்ல அப்படி சொல்லனாலும் இங்க நடக்காது அப்படின்னு இங்க கலவரமாயின்னு இருக்கும். இங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இப்பவும் பேச ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் இந்த பேச்சு இல்லாம இருந்தது. ஆனா மனுஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்பல, பேசிட்டு போயிட்டாப்பல, இங்க பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணி வச்சாங்க. வச்ச உடனே அமித்ஷா அவர்கள் பொன்னான வார்த்தைகளை சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதிமுகவினர்களுக்கெல்லாம் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போற மாதிரி இருந்தது. எடப்பாடி பழனிசாமி தான் இங்க தலைமை, அவர் தான் முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு என்டிஏ கூட்டணிக்கு தலைமை யாருன்னா எடப்பாடி. தேசியத்துக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். சொன்ன வாக்கா காப்பாத்துவாரு அப்படின்னு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் சொன்ன வாக்குல உண்மையா இருப்பாரு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பாஜக ஒரு வார்த்தை சொன்னா அது மக்களுக்கு தான்ப்பா மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு சொன்னதுதான், மக்களை தான் ஏமாத்துவாங்க. 15 லட்சம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போட மாட்டாங்க, ஏமாத்துவாங்க. கருப்பு பணத்தை மீட்டு எல்லாருடைய குறைகளை எல்லாம் நீக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இது மக்களுக்கு தான். ஆனா கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதனால கூட்டணி கட்சிகளுக்கு சொன்ன வாக்க காப்பாத்துவாங்க அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. போயிட்டு டெல்லிக்கு என்ன பண்ணிட்டாரு, முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லல, அதிமுகல இருந்து ஒருத்தரை நாங்க சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குபீரை போட்டார். அடுத்த குபீர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அவரு சொன்னாரு, இங்க எகிரிட்டாங்க எல்லாருமே. பாஜக ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி தாங்க, கூட்டணி ஆட்சி தான் ஏங்க, எடப்பாடி பழனிசாமி மோடி ஆட்சி தாங்க அப்படின்னு அண்ணாமலை என்ன பண்றாரு, கூவி ஆரம்பிச்சிட்டாரு. நான் அதிமுக ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சி எல்லாம் சொல்ல மாட்டேன், மோடியோட ஆட்சி 2026 நடக்குது, எழுதி வச்சுக்கோங்க. அண்ணாமலை ஓவர் டேக்ல போயிட்டாரு. இவங்களுக்குள்ளேயே இப்படி பேசியிருந்தாங்க. இந்த பக்கம் தவிர்த்துட்டே இருந்தார். தனி பெரும்பான்மையோடு நாங்க ஆட்சி அமைப்போம் அதிமுக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கூவிட்டே இருந்தாரு. மெஜாரிட்டியில வின் பண்ணுவாங்க. அவங்க நினைச்சாதானங்க நீங்க மெஜாரிட்டியில வின் பண்ண முடியும். அவங்க சீட்டு கொடுத்தாதானங்க நீங்க மெஜாரிட்டியில வின் பண்ண முடியும். நீங்க மெஜாரிட்டியில வின் பண்ணுன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசலாம். அவங்க நினைக்கணுமே, உங்களை மெஜாரிட்டியில வின் பண்ணி விட்டா நீங்க என்னென்ன கதகளி ஆட்டெல்லாம் ஆடுவீங்க அவங்கள பார்த்துருக்காங்கல்ல. அதனால அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, என்ன இந்த மாதிரி மனுஷன் பேசிட்டு போறாரு, ஆப் பண்ணுப்பா அவரை. இங்க கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, அமைச்சரவையில நாங்க இருக்கிறோம், பாஜக இருக்குது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஆணிதனமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. பொதுவெளியில பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. ஒரு நிருபர் கேள்வி கேட்கும் பொழுது எஸ் கன்ஃபார்ம், எந்தவித மாற்று கருத்து இல்ல, தமிழ்நாட்டுல 2026 பாஜக அமைச்சரவையில இடம் பெறுது, ஓப்பனா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க வாயை மூடிட்டு இருந்தாங்க அதிமுக காரங்க. அதுக்கப்புறம் எதுவுமே திறக்கவே இல்லை. ஏன்னா அங்க ஜிஏ சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பேசுனா நம்மள எகிரி அடிச்சிருவாங்க அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப திரும்பவும் பீகார்ல ஜெயிச்சு அங்க இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் வராங்க பாஜக. என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலையும் இங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரே போட்டிருக்காரு. பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையில அங்க ஆட்சி அமைஞ்சாலும், அவர் முதலமைச்சரா இருந்தாலும், முதலமைச்சர் வேணும்னா நிதிஷ்குமார் தான், பவர் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு உருவி பிடிச்சிட்டு பாஜக வச்சிருக்காங்க பவரை. பேருக்கு தான்ப்பா அவர் முதலமைச்சர், ஆட்சி அதிகாரம் ஃபுல்லா எங்க கிட்ட. நாங்க சொல்றதுதான் நிதிஷ்குமார் சைன் பண்ணும். நிதிஷ்குமார் சைன் போடுற வேலை மட்டும்தான் அவருக்கு. நாங்க என்னத்தை கொடுக்குறோமோ சைன் பண்ணணும், படிச்சு கூட பார்க்க கூடாது. ஏன்னா ஃபுல் பவர் எங்க கிட்ட அப்படின்னு பாஜக அங்க குடிமையை பிடிச்சிட்டாங்க. இப்போ அதே வேலைய இங்க தமிழ்நாட்டுல இறக்க பாக்குறாங்க. ஓப்பனா டவுட்டே இல்ல, கான்பிடென்டா சொல்றாரு, தமிழ்நாட்டுல என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னு. இங்க அதிமுக ஆட்சி, அதிமுக தலைமையிலான ஆட்சி அப்படிலாம் சொல்லவே இல்லை.
என்டிஏ ஆட்சி நடக்குது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னா, நிதிஷ்குமாருக்கு நடந்ததே தான் இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை ஜெயிச்சிட்டா அவங்களுடைய ஆசைப்படி, பேராசையின்படி ஜெயிச்சிட்டா, இங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை முதலமைச்சரா தான் இருப்பாரே கண்டி, அவர் பவர் மிக்க முதலமைச்சரா இருக்க மாட்டார். ஏற்கனவே 4 வருஷத்துல எப்படி முதலமைச்சரா இருந்தாரு பாஜகவோட ஆதரவோட அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்தோம். நீட்டை உள்ள வர வச்சது, அதே போல உதயமின் திட்டத்தை உள்ள வர வச்சது, நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வர வச்சிட்டாரு. அதே போல அரசு துறைகள்ல வெளி மாநிலத்தவரும் இங்க அமரலாம் அப்படின்ற விஷயத்துல உள்ள கொண்டு வந்தாரு பாஜகவோட உதவியோட. ஆனா அத திமுக அரசு எப்படியெல்லாம் தடுக்கணுமோ அந்த விதத்துல தடுத்துருக்கு. இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு உரிமையை அவங்க பெற்றுக் கொடுத்துருக்காங்க. இதே அதிமுக ஆட்சி காலத்துல மற்ற மாநிலவர்களும் இங்க வந்து வேலை செய்யலாம் அப்படின்ற, அதாவது அரசாங்கத்துறையில அவங்களும் வந்து வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து, அதுல எவ்வளவு போர்ஜரி நடந்தது, ஏமாற்று வேலைகள் நடந்தது, அதெல்லாத்தையும் நம்ம கண் கூட பார்த்தோம். இப்படியா இருக்கும் பொழுது இந்த 4 வருஷத்திலேயே இப்படி ஒரு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமினா, இங்க இப்ப அவங்க ஃபுல் பவர்ல இறங்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு கூட பார்க்க முடியல. எடப்பாடி பழனிசாமி நிதிஷ்குமார் மாதிரி ஒரு டம்மியான முதலமைச்சரா தான் இருப்பாரே கண்டி, இங்க அவர் பவர்ஃபுல் மிக்க முதலமைச்சரா இருக்க மாட்டாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இங்க பீகார்ல எந்த மாதிரி ஒரு ஆட்சி முறைய அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க, செயல்படுத்த போறாங்க அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க, உண்மையிலேயே அது பாஜக செயல்படுத்திடும். ஏன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது ஸ்ட்ராங்கா சொல்றாரு, 2026ல இங்கே என்டிஏ ஆட்சி தான், இங்க அதிமுக ஆட்சி கிடையாது. தனி பெரும்பான்மையோட வின் பண்ணலாம் நீங்க சொல்லலாம், முதல்ல தனி பெரும்பான்மையோடு சீட்டு முதல்ல நீங்க தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கணும்னா அதுக்கான சீட்டுல நீங்க நிக்கணும். நிதிஷ்குமாரே 101 ஈக்குவலா தான் நின்னாங்க. அதே மாதிரி இங்க நின்றுட்டா உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அங்க முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. இருந்தும் இந்த தடவை முதலமைச்சரா இருக்கும்போது அவரால் பவர்ஃபுல்லா இருக்க முடியலையே. முக்கியமான துறைகள் எல்லாம் பாஜக கிட்ட போயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சரா டம்மியா தான் இருப்பாரு அப்படின்னு தான் இங்க பேசப்படுது. இப்ப அதே போலதான் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு அப்படின்றது ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அதிமுக தரப்புல இருந்து இன்னும் எதிர்வினை ஆற்றவில்லை. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, இங்க அதிமுக ஆட்சி தான், நாங்க தான் முதலமைச்சர், என் தலைமை கீழே தான் அமைச்சரவை, அதிமுகல இருக்கிறவங்க மட்டும்தான் அமைச்சரவையில இருப்பாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா பாஜகவை மீறி இவரால் சொல்ல முடியுமா இபிஎஸ்ஆல அப்படின்னா முடியவே முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா ஒண்ணு, பாஜக கங்கணம் கட்டிட்டாங்க, தமிழ்நாட்டை இங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டாங்க. அதனாலதான் திராவிட கட்சியான பாஜக மேல ஏறி சவாரி பண்ணிட்டு வராங்க. திராவிடத்துக்கும் பாஜகவுக்கும் எட்டாக்கணி. ஆனா இவங்க தேர்தல் ஆதாயத்துக்காக, இங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒற்றை ஆதாயத்துக்காக அதிமுக கூட இணக்கம் காட்டுறாங்க. இதே அதிமுகவுடைய கொள்கைகளுக்கும் பாஜகவுடைய கொள்கைகளுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆனா இன்னைக்கு இவங்க ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா தேர்தலுக்காக மட்டும்தான். இதே பாஜக அவங்களுடைய கருத்தின்படி அதிமுகவை வச்சு ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன இங்க கொண்டு வருவாங்க அப்படின்றது நம்மளுக்கு கண் முன்னாடி இருக்கு. அதிமுக பாஜக வச்சு இங்க வந்துட்டா அதிமுக தனி பெரும்பான்மையோடு இங்க இருக்குமா அப்படின்னா அதுவும் இருக்க முடியாது. ஏன்னா தனி பெரும்பான்மையோடு நீங்க ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கேற்ற சீட்டுல நீங்க நிக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த சீட்டை உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம். பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு மீண்டும் ஒரு விஷயம் அமித்ஷா அவர்கள். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.